என்னத்த சொல்றது. ஆமா, ஆனா பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருக்கலாம். 4 பேர் உழுதாக தண்ணி வாச்சிருப்பாங்க. ஆண்டா ஆண்டா. நாங்களாம் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்கம்மா போறீங்க? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? ஆமா. காட்டுக்கு எதுக்கு போறீங்க? காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். நான் கூட காட்டுக்கு போய் மண்டி ஓட போறோம். நினைச்சீங்களா? மண்டி போட்டு ஊம்பிடலாமா? சூம்புவோம். சரி சரி சரி. அதெல்லாம் செய்ய மாட்டோம். மண்டி ஓட்டுக்கிட்டு களை எடுப்பான். களை எடுப்பான். களை எடுக்கிறது. ஆமா, நந்தவனத்துல எல்லாமே விதைச்சிருக்கான். விதைச்ச விதைப்புல களை மண்டிடக்கூடாதுன்னு சொல்லி களை எடுப்பான். களை எடுத்ததெல்லாம் போதும், மூலமே தலை எடுக்க முடியுமான்னு பாருங்க. அதுல வேணாம், லேசா அந்த கிரீமை தடவி விடுங்க, வளர்ந்துரும். குடியே கெடுத்துட்டாவா? எவ்வளவு சின்ன பிள்ளையா வந்து நிக்கிறேன். அப்பத்தாங்கிற எடுபட்டவளை. நான் வந்துட்டேன், என் தோழி வந்தா. இன்னும் எங்க மாமா இருக்கார். சாக்கடிக்குது. மாமா வந்தாத்தியா இடம் சிறப்பா இருக்கும். இடம் முடியாகும். ஆமா, அதனால இடம் உண்டாகும். மாமாவை கூப்பிடுவான். மாமா, மாமாவை பார்த்து பூச்சூடடி. 8 பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. அண்ணே, அதே ஊர் தானே, வாங்கண்ணே. அதே கிராமம் தான், அதே 2 கிராமம் நடத்துறதா, வாங்க. 8 பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீரமகே. சுத்து புள்ளதங்கத்த போல மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊருக்கெல்லாம் கவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்க. ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்க. ஏற்படிக்கும் சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகே. ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறு கொடுக்கு அண்ணன் தம்பி. நாடக பொண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. அப்பா அப்பா என்ன அன்பாளைத்த எம்மக அழுகிறாளே. ஏன் நாடக பொண்ணும் ஒரு ஊரா இந்த மகன் ஓடுறானே. அப்பா அப்பா என்ன அன்பாளைத்த எம்மக அழுகிறாளே. ஏதந்தானா தனானா தனானா தந்தானா தனானா தனானா. பி கீழப்பெருமாள் வட்டி, பிபி படிவுத்தேவர் வம்சம், ஏகே அவதார், ஜே விமல் சந்தோஷ் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 201. ஐயங்குளம் ஐயனார் குளமா வீச்சலத்தில் எழுதியிருக்கேங்க அண்ணே. ஐயனார் குளம் சிவா டாஸ்மார்க், நரியம்பட்டி ஜெயக்குமார் டாஸ்மார்க், ஆர் அண்ணாமலை விவசாயி. இவர்கள் 3 பேரும் இணைந்து அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. ஜி ராஜ்குமார், ஆர்பி பிரபு, மதுரை கிழக்கு மாவட்ட பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்ல பிள்ளை. ஜி ராஜ்குமார் சார்பாக, ஆர்பி பிரபு சார்பாக 501. நன்றி உறவுகளே. இங்கிருந்த 4 பேர்த்த காணா. அவங்களுக்கு என்ன நீர் பிரச்சனையோ. நான் கட்டி காத்த என் தீப்பெட்டி கம்பெனி சோளக்கிறது கிடையாது, தீப்பெட்டி கம்பெனி எரிஞ்சு போய் கிடக்கிறா. இடியப்போன்னு கத்துனாங்களே 250 பேர் போய் எங்கன போய் புழிஞ்சுக்கிட்டு கிடக்கானோ. இந்த கருப்பு வேட்டிக்க நீ போட்டா துண்டுக்கும் பொங்கு தலை தப்பு. என்னப்பா அப்படி தூக்கி தர்ற? என் பணம் பொட்டிடா. நான் கட்டின என் ஏடிஎம் மிஷினு இப்படி ரிப்பேர் ஆகி கிடக்கடா. பொம்பளை கூட முளைப்பாரி தூக்க போயிடுச்சுலாத்தா. கடலா இருந்துச்சடா. அந்த அன்றைய காலத்தில் எங்கள் ஐயா மூக்கையா தேவர்
உசிலம்பட்டியில் மாநாடு ஓட்ட கூட்டம் மாதிரி இருந்துச்சே, இப்போ பாரு மாவளுக்கு எடுத்துட்டு எறும்பு மொச்சது மாதிரி கிடக்கடா. விதி நல்லா வாயில் வந்துடும். சொல்றா பேக்கூதின்னு. என்ன கூட்டம் இல்லாட்டாலும் நானும் எங்கள் அண்ணன் ஆர்வி ஜெயமும் ஊரை விட்டு போக முடியாது. நான் முடிச்சா அது கலட்டும், அது கலட்டுனா நான் முடிப்பேன். தம்பிரா செக்ஸ் வேடணும் செருப்பு. ஆமாம் என்ன உண்மை தானே? உன் மனசில் என்ன நினைப்ப, இவங்க எப்போ முடிப்பாங்க நம்ம குழாயை கலட்டோம்னு. வாழ்த்துக்களா? எதை கலட்டுறதுக்கு? குடியை கலட்டுறதுக்கா? டெய்லி வீடியோ பாரு, வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கணும். இந்த வீடியோவே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம குடும்பம் கட்டு போயிடும். யாராக இருந்தாலும் அதைத்தான் சொல்லுவேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கணும், மற்றவங்க மாதிரி நீங்கள் முன்னேற நினைக்கணும். இந்த அதை ரசிகர் மன்றம் வைக்கிறது, இந்த இங்கிட்டு வெறியா தர்றது தெரிஞ்சிங்கன்னா நாளைக்கு சோத்துக்கு சுப்பிரமணியன்ட்டேன். என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் புலி வேஷம் போடுற மாதிரியே தெரியும். பாப்பு செருப்பை கழட்டி என்னை எரியிறியா? அப்படியே கிளம்பிடுறேன் காசை வாங்கிட்டு. எத்தனை இன்னல்கள், எத்தனை இடையூறு. இந்த காசை வாங்கிறதுக்கு நான் படுற அவசாரி பொழப்பு எனக்கு தான் தெரியும். வண்டி ஓடாது ஒன்று தான். என்னத்த ஈரம் எங்க அப்பா பேரை சொன்னா உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு செருப்பை கழட்டுவாங்க. ஏன்னா விட்டுக்கிட்டு அடிக்கவா? அவ்வளோ பெரிய ஆள்றா. கப்ளிங் சூப்பர். அப்பனுக்கு கப்ளிங் ஒரு 2 பேர்த்த விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் நினைச்சேன் விளையிருச்சுன்னு நினைச்சேன், இந்த பிடிச்சிருச்சு. எல்லாத்தையும் போச்சு. இந்த வாரம் மைக்கு அவனை அசைச்சிருக்கேன். எங்க அப்பா குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் மையன்னா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டிய நாட வெண்ண. நான் வந்தா தப்பு, எனக்கு முடி வெட்ட காசு கூட கொடுப்பாங்க. அதுக்காக வந்தேன், தெரியாமல் வந்துட்டேன். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன். ஏன்னா வள்ளிதர்மன் நாடகத்தில் நம்பிராஜன் தான் சொல்ல முடியும். அதுக்காக எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு மாற்றி சொல்கிறதுக்கு அசோக் வீரப்பேன், எங்கள் ஆத்தா சான் கீன்னு சொல்ல முடியுமா? ஃபீல் பண்ணாதனே, விடுனே. அம்மா பேர் நங்கே மோகினி. விதி யாரை விட்டுச்சு? எங்கள் அம்மா சுடுகாட்டில் இருக்குமாண்ணே? சுடுகாட்டில் இருக்குமா? ட்ரெயினில் கள்ளப்பருப்பு விற்கும். ஏப்பா நீ வேற மோகினி பேர் வச்சிருக்காங்களே. மோகினா அழகான பெண்ணா எங்கள் அம்மா. அப்பனா பேய் இல்லையா? தம்பி உன்னைய பிரட்டிக்கிட்டு குச்சியை வச்சு குத்தி விட்டுருவேன். எதில் எத்தாவாரு? நீங்கள் எல்லாருமே பப்புன்னு போட்டால் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? நீங்களே நடிச்சிட வேண்டியதானே. நாங்கள் எங்கனையாவது சூம்பிடுத்துடுறோம். என்னையே சொன்னா அடே இந்த இடியப்பம்னு சொன்னவனை மட்டும் எனக்கு கையில் பிடிச்சி கொடுவேன். அவனை குத்திட்டு கூட நான் செயலுக்கு போயிடுறேன்டா. எங்கள் அன்னைங்கெல்லாம் உட்காந்துருக்கு இங்கே. எங்கள் அன்னைங்கள்ட்ட சொல்கிறேன், கண்டங்கர் நத்திந்துப்பு சாப்பிட்டு போடா ஒன்று ஒன்றா கிளப்பி விட்டு என் தலையில் இடி விழுகுதாடா. வாட்டர் கீரை கொண்டு வருது பாரு. கோலப்பொடி வைக்க போயிருப்பாப்பு. எச்சியை ஊத்திட்டு வராப்ல. இடியாப்பம் சொன்னவன் வேற ஒருத்தன். அது என் தலையில் விழுந்துருச்சு. என் தம்பி மேலூர் பக்கம் ஒருத்தன் தெரியான், கறிக்கட்டை மாதிரி பாண்டா. அவன் வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயலுக அப்புன்னு இப்புன்னு பாபா சொன்னையான்டே என் தலையில் விழுந்துருச்சு. சரி இவங்க 2 பேரும் அப்படி பண்ணாங்கன்னா அந்த கூமாவட்டி தங்கப்பாண்டி என்னங்கன்ட்ட நல்ல வள்ளியை கட்டி பிடிச்சி அவன் நல்லா இருக்கேன். எனக்கு வந்த பொம்பளைய பாரு, தேன்றாட்டு கொலை குலைஞ்சது மாதிரி பாயாசம். ஏலம் கேட்கலாம்ப்பா பாயாசம். எப்போ வேற கிராமத்துலேருந்து ஆள் வந்தால் ஏலம் கேட்கலாம். சரி நாடகமா ஏல கம்பெனியாப்பா? கப்ளிங் ஓசுடா தொங்காசுடா பாடா அழகுரு பொரு மொத்தம் அவனை போடுற இவனை போடுறா எங்கடா மனக்காரா.
ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி என் மீனிந்தி தெப்ப குளத்துக்குள்ள தினம் சூம்பி குளிக்கையில் தூங்கி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் என்ன கைய அடிக்க வச்சான். லல்லல்லல்லல்லலலா. எதுக்கு நெல்லிக்கு வரானே தெரியலையே. லல்லல்லல்லலலா. லல்லல்லல். அருமையா. அத்தியா, எதற்காக கூப்பிட்டீங்க? என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னதா எதுக்கு கூப்பிட்டீங்க? மூக்கு ஓட்டையை கொஞ்சம் இழுச்சுக்க, 2 அடி அடிச்சுக்கிறேன். ஏமா இதுல காப்போதையில் இருக்க ஆளுகளுக்கு பொம்பளை மாதிரியே தெரியும். பொம்பளை கிடையாது, ஓஸ் கம்பெனி தான். வெம்பாவும் அந்த மடுவெல்லாம் சமக்கப்படுற வார்டு. மடுவு பெருசாக இருக்கும்னு போய் பேப்பரை சுற்றிக்கிட்டு வைக்கிறானாப்பா. இதெல்லாம் மேடையில் சொன்னால் நீ லூசுன்றிவி. ஆனால் உலகத்திலேயே நெஞ்சு மசுறு முளைச்சவன் போல இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். நெஞ்சில மட்டும்தானே மசுரை பார்த்தீங்க. முழுங்கிரு, இல்லைன்னா டானிக்கை ஊற்றி விட்டுருவேன். கண்ணே ஆனந்தி மாமா, ஆஹா, எந்த வேஷம் போடும் போது என்ன போடுறியோ அது நல்லா போடுறேன். போடுற வேஷம் பூரா நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டே என் நாடகத்தை அழுதே நீயே அந்த ராஜகுமாரன் குட்டிச்சோரை ஆக்கி நீ வந்து மூஞ்சியே அழுத மணிக்கு வச்சிருக்க. அவன் எப்போ பார்த்தாலும் விட்டதுங்கிற பண்ணி மாதிரி. அவன் பத்தாவதுக்கு அந்த டான்ஸ் சக்காலத்தி மக எப்போ பார்த்தாலும் தீச்சட்டி எடுக்கிறவன் போல மாதிரியே. சரி, இதே அப்படி இருக்குன்னா என் தங்கச்சி வள்ளி வேஷம் போடுறது நெருப்பு கோழி மாதிரியே சூப்பர்னு. சரி, அதே அப்படி இருக்குன்னா என் மச்சான் நாரதர் வேஷம் போட்டு வருவார், அப்படியே கட்லா கண்ட சென்னையா இருந்தது மாதிரி. உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி நான் இலைய போட்டு சலுப்புடேன். ஆனந்தி சி அவ வேற என்ன பூர்த்தி பூர்த்திடா, பூர்த்தி என் மனசுக்கு பூர்த்தி. வா ஏய், ரெண்டுமே என் பொண்டாட்டிடா. ஏய், நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க. உன்னை உசிலம்பட்டி சந்தையில் விற்றா கூட 800 ரூபாய்க்கு ரேட்டுக்கு அடிச்சுக்கிடுவாங்க. ஊரா எங்க ஏரியாவில் நீ எனக்கு இளையதாரம். இது இளையதாரம், இது இளைய வடியா. நீ இளைய வடியா. இதுதான் உங்க அக்கா செவரொட்டி தேவடியா. நீ யாருடி? நீ யாருடி? நீனே ஏண்டி எவ்வளவு ரப்பு இருந்தா உனக்கு புருஷன் கிடைக்காம, எவ்வளவு ராங் இருந்தா நீ புருஷன் கிடைக்காம ஏன் மாமனத்தை இழுத்துக்கிட்டு தெரியுவ? யாருடி நீ? என்னன்னு கேக்குறேன். 2 பேரையும் ட்ரெஸ் அவுத்து கொடுங்க, துவச்சிட்டு வரேன் ஊர்னில. பொம்பளை மாதிரி சண்டை போட சொன்னா 2 பேருமே கிடமாடு மாதிரி. என்ன அடிச்சுக்கிறாத? என்ன நோ மடு டச் நோ. புரியத்துக்கு நின்னு பேசிட்டு இருக்கற. எவ்வளவு ரப்பு இருந்தா எவ்வளவு ராங் இருந்தா? ஏய் எடோட்ட முண்டை. ஏய் நாதா இருந்து என்னடி பேசிட்டு இருக்க? ஏய் எதுக்குடி அழுகுற? அழுகுறியா சிரிக்கிறியா? இல்ல எவ்வளவு இது இருந்தா ஏன் புருஷனை வந்து நீ இழுத்துக்கிட்டு போவ? நான் தெரியாம தான் கேக்குறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. நீ பொம்பளையா மரங்கொத்தியா? தங்கச்சி ஊலாங்குழி வெத்தலை உடனே அதை கெடுத்து விட்டுரும். தங்கச்சி என்ன தங்கச்சி கிட்ட எதனே காமிச்ச? கொலா போட்டு கடிச்சா தங்கச்சி. அவுத்து போய் உன் தங்கச்சிட்ட காட்டிட்டு இருக்க.
என்ன என்ன கேட்ட? என்னண்ணே தங்கச்சி கிட்ட காமிச்ச? முறுக்கு புளிஞ்சேன் காஞ்சிச்சான்னு பாக்குறது. நாங்க 2 பேர் இருக்கேல, உன் தங்கச்சிட்ட போய் திறந்து காட்டு. யாரு பொம்பளையா அது? என் தங்கச்சி சின்ன வயசுல அழுக. நான் இதை காட்டிட்டேன், அழுகையை நிப்பாட்டுவேன். பணம் ஓலை முத்து முத்தா பச்சரிசி பச்சரி போல பல்வரிசை தொட்டு ஆத்தா அந்த அமிர்தாஞ்ச டப்பாவை மூடு. யாருங்க இவங்க? இவங்கள தெரியும். அவங்க யாரு? அவ இளையவடியா, இவங்க கோமியம் குடியா. கோமியம் குடியா? நாத்தனா வேணும். எப்படி நாத்தனாவாகும்? உங்க அண்ணே என்கிட்ட ஏத்துனா நீ உனக்கு நாத்தனா. இது ஒண்ணுதான் நல்லா பேசியிருக்கேன். அண்ணே எனக்கு தெரியாம என்னத்தை ஏத்துனீங்க? ஏன் மறுபடி வா கிறிஸ்து வச்சு காமிக்கிறேன். அத்தா அண்ணே என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? என் தங்கச்சியை பார்த்தேன் நல்லா பாரு. அது நிற்கிறதுக்கு அது முகத்தையும் பார்த்தேன்னா இந்தா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சி பறவை வரட்டுமா? ஆளோளம் பள்ளிக்கூடம் விட்டாப்பா. ஆளோளம் ஆளோளம் என்ன அருள் குனியும் போது புருட்டு புருட்டு சின்ன சின்ன செஞ்சது தானே. 11 செஞ்சே அதானே. அதானே மறக்காம இருக்கணும். அண்ணே இது மாதிரி செய்யும் போது என்னை கூப்பிடுனேன். என்னப்பா இது மாதிரி செய்யும் போது என்னை கூப்பிடுனேன். நானாச்சும் விளைவிக்கிறேன், நீ அங்கனே நிப்ப கல்லு மாதிரி அடிச்சிருவேன். சின்ன சின்ன
என்னடா விலை வச்சு சரி பண்ணேன். ஆனா அதுல என்னை காட்டி கொடுத்துட்டாரு. ஏன் கேட்டேன் எந்த நகைச்சுவையும் பண்றது. அண்ணே இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்தா இந்த பிள்ளை என்ன உன புரிய? இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்தா இப்ப ஏகே பாடிச்சு நடந்து சுடு. நான் மேல நின்று பாக்குறேன். நான் கீழே நின்று லைட் அடிப்பேன். அண்ணே நீங்க பாக்குறத பாக்குறியா? வாய ஆளு மட்டும் மாத்துறாதீங்க. நான் தகர சட்டை வச்சு தானே பார்ப்பேன். என்னது? நான் மாஸ்க போட்டுக்கிட்டு பார்ப்பேன். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாள். தகுந்த மரியாதை கொடுத்து இந்த பிள்ளை என்ன முளக்குறச்சு? மண்டைய முளக்குதாம்ல. யோகாசனம் சொல்லி கொடுத்தேன். இது பேர் தான் மண்டியாசனம். வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். ஆபத்தா ஆனாலும் சோ பக்கமே என்னை புதிய நீட்டே இருக்காங்க. அண்ணே அந்த மண்டி ஆசனத்தை அன்னைக்கு டெய்லி சொல்லி கொடுப்பியாண்ணே?